ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மேட்ச் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு சில டவுட்ஸ், ஒரு சிலர் அந்த வெக்கப்பட்டுக்கிட்டோ இல்லை கூச்சப்பட்டுக்கிட்டு எப்படி நம்ம கேட்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. சரி, நானாக அவங்களுக்கு மேலே டவுட்ஸ்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் வந்தால் இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்றது பதிலே இந்த வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்லே நான் அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருந்து நான் சொல்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை நாங்கள் புதுசாக உங்கள் சேனல் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 4100 வீடியோஸ்க்கு மேலே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் ஃபுல் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், இந்த வீடியோவில் நம்ம ட்ராப், அதாவது நமக்கு எப்படி ட்ராப் வைக்கிறாங்க, நாம் எப்படி ட்ராப்பில் மாட்டுறோம், எங்கெங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் மேலேயே கீழே ஏதோ மூமெண்ட் ஆகிருக்கு, உங்களுடைய என்ட்ரி தப்பான இடத்துல ஆச்சுன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் மேலே இப்படி மூவ் ஆகிட்டு கீழே மேலே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ மார்க்கெட் இங்கே மூவ் ஆகிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பேன், இதுக்கு மேலே போனால் நான் வாங்கிக்கலாம், விலை அதிகமாகுது, ஸோ இதுக்கு மேலே போனால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கு மேலே என்ன இருக்குது, ஏன் வாங்கணும், எதுக்காக வாங்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பிளான். ரைட், ஓகேங்களா? ரெண்டாவது, நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், இந்த இடத்துல வாங்கிட்டு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ஏதாவது இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ இருக்குது, எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுமா, அதுக்கு முன்னாடி எங்கே ஸ்விங் லோ இருக்குது, இங்கே ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் போடுற இடம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் நடந்தால் நமக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற பிளான் பண்ணணும். ஸோ டார்கெட்டை பிளான் பண்ணணும், ஸ்டாப் லாஸை பிளான் பண்ணணும், ஏன் என்ட்ரி ஆகணும், எதுக்கு என்ட்ரி ஆகணும்னு பிளான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மல்டி ரீசன், ஒரு 5 ரீசன் எடுத்து வச்சுங்க. 5 ரீசன் இருந்தது, சரியான காரணம் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, ஸ்டாப் லாஸ் மேட்ச் ஆகுது, எனக்கு டார்கெட் மேட்ச் ஆகுது, என்னோடய என்ட்ரி சரியாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கணுமே தவிர, போகிற போக்கில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு இங்கே தோணுது, இங்கே இந்த மாதிரி வருது, எனக்கு என்னுடைய பார்வையில் சரின்னு படுது அப்படின்னு நீங்கள் எமோஷ்னல் கால் ஆகிட்டு ட்ரேட் எடுத்திங்கன்னா அது ஓவர் ட்ரேடிங்கில் போய் முடியும். கடைசியில் உங்களுடைய கஜானா காலி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னடா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன், ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்களே, பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா புதுசாக போகிறவங்க ஒரு இனிக்க பேசினா பிடிக்கும். அதில் இருக்க சில கசப்பான விஷயங்கள் பேச சொல்ல யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த டைமில். ஏன்னா அந்தளவுக்கு பொறுமை இல்லை. அந்தளவுக்கு பொறுமை இல்லாதவங்க எப்படி மார்க்கெட்டில் அந்த ப்ராஃபிட் டைம்லையோ அல்லது உங்களோட ஸ்டாப் லாஸஸ் டைம்லையோ எப்படி உங்களுடைய பொறுமையை நீங்கள் டெவலப் பண்ண முடியும்? ஜஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ போடுறவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அதாவது ஒரு கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியாக ஒரு பெரிய ரிச்சான ஒரு தோற்றத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க நல்ல பெரிய சம்பாதிச்சிருப்பாங்க மார்க்கெட்டில். இந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்குல்ல, அந்த தோற்றத்தை நம்பி வரவங்க தான் இன்றைக்கி தேதியில் ரொம்ப அதிகம். ஒரு நார்மல் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு நார்மல் வீடில் நம்மளுடைய என்ன சொல்லு சின்ன சைஸ் ஒரு இருக்கையில் அமைந்துட்டு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா ஓகே, இவங்ககிட்ட எதுவும் இல்லை. அப்படி இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாமா வேணாம் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணலாம். யாரோ ஒரு வீடியோ அட்ராக்ஷனுக்காக ஒரு வீடியோ போடுறாங்கன்னா என்னை பொறுத்தவரை நாட் யூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த வீடியோவில் கூட இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா ஆராயுங்க. சரி, இப்போது இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸஸ் இங்கே போய் ஜஸ்ட் ட்ரிகர் ஆகுது, ஆனால் கீழே என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது அப்படின்வாங்க. இப்போ நான் நம்ம எத்தீரியமில் ரன் ஆகிட்டு ஒரு ட்ரேடு, நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா 1:2.5 மடங்கு நம்ம டார்கெட் பெருசாக வச்சுருக்கோம், ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்குது. என்ன ஸ்டாப் லாஸ் சின்னதாக உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் தெரியும். உங்களுக்கு நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது ட்ரெண்ட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட் இருக்குது எத்தீரியம். ஸோ அதனால் ஒரு புல் பேக் வருது, புல் பேக்கில் ஒரு லோயில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆச்சு, சிம்பிள், வேறு எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. அப்போ நமக்கு தேவையான எவ்ரி ட்ரேடில் ரிஸ்க்கு நம்ம பார்க்குறோம். ஒரே மார்க்கெட் இங்கேருந்து ரிகவர் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் நிஃப்டியில் நம்மளுடைய வியூஸை ஷேர் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய வெபினார் குரூப்பில். எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், 1:1.5 தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாமே சார் அப்படின்னா, எஸ், தாராளமாக புக் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இல்லை, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லுவேன். ஆனால் மேலே எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, சரி சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு வாங்கலாம், டாபிக் வரலாம். இந்த ட்ராப் எப்படி நடக்குது அப்படின்னு. இப்போது இந்த ட்ராப் ஏன் நடக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நிறைய பேர் இங்கே என்ட்ரி ஆவாங்க. அதாவது
ஓகே டார்கெட் அடிச்சா 1 செகண்ட் நான் வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஹையில் ஏன் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறாங்க, ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பை பண்ணிட்டு போயிருப்பாங்க பாருங்கள். அதாவது இந்த லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இங்கேருந்து மேலே மூவ் ஆகிட்டு பை பண்ணி இவங்களுடைய டார்கெட் வந்து அந்த இடத்துல புக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ஒரு ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கான ரீசன் சொல்கிறேன். இதுதான் ட்ராப்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கேருந்து பை பண்ணிட்டு அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் புக், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆகும் கீழே வந்துட்டு இந்த லோ வந்து உடச்சிட்டு வரும். திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த லோ பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து அவங்களுடைய என்ட்ரி எடுப்பாங்க. திரும்ப மேலே போய்ட்டு மேலே போவோம். ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே தப்பு நடக்குது அப்படின்றத தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. சரி, இது நீங்கள் வந்து வரைஞ்சி காமிக்கிறீங்க, சார்ட்டில் காமிச்சா ஒரு பெட்டராக இருக்குமே அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். சரி, சார்ட்லேயும் பார்க்கலாம். அவங்க ஏதாச்சும் ஒரு சார்ட் நம்ம தேடி பார்க்கலாம், ரெண்டாம் என்ன இருக்குதான்னு. இருங்க, நான் ஆல்ரெடி ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நடக்குதான்னு பார்க்கலாம். இப்போது இது கூட ஒரு சார்ட் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சார்ட்டில் நம்ம என்ன கவனிக்கிறோம், மார்க்கெட் வந்து இந்த இதில் ஹை பிரேக் ஆகுது, அதாவது டேயோட ஹையை பிரேக் ஆகுது, நம்ம பை எடுத்துகிறோம். அப்போ பை எடுத்தோன்னா அது மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே வந்து லோயர் சைட் பிரேக் டவுன் ஆகுது. சரி, லோவர்னு சொல்லிட்டு நம்ம லோயர் சைடு என்ட்ரி எடுத்துகிறோம். திரும்ப அது மார்க்கெட் மேலே போயிடுது. அப்போ சுச்சுவேஷன் அது ஓவர் ட்ரேடிங் ஆகிடுது. நமக்கு நம்மளுடைய வியூ வரல, சரியாக வரல அப்படின்றப்ப என்ன பண்ணுறோம், நம்ம திரும்ப வந்து பை செல் மாற்றி பண்ணிகிட்டு இருக்கோம். திரும்ப என்ன பண்ணோம், ஓகே உடச்சி மார்க்கெட் உடச்சி திரும்ப பை பண்ணோம். மார்க்கெட் திரும்பவும் கீழே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கே ப்ராப்பராக என்ட்ரி ஆகணும், நம்ம எங்கே நீங்கள் ஒரு வேலை பாட்டமில் என்ட்ரி எடுக்குன்னா புல் பேக்கில் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுக்குங்க. ஒரு மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அந்த இதில் நடந்துச்சு அப்படின்னா, இது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மூலிமா பார்க்கலாம் ஏன் அந்த இதில் நடந்துச்சு மிஸ்டேக்ஸ் அப்படின்னா. ஸோ இந்த இதில் பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுங்க, ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, கேப்பை ரீஃபில் பண்ணிச்சு. ஒன்று, ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது கண்டினியூ எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ப்ரைஸ் அங்கெல்லாம் என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகும். அந்த சப்போர்ட் கிட்ட ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சிம்பிள், வெரி ரொம்ப சிமிலர் கான்செப்ட். அதுதான். இப்போ என்ன ஆகும், நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா, அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா, ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் அவேர்னஸ் ஆகிடுவீங்க நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் தேவைப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவொன்னே ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுடைய வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.